தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு வருகை அடிப்படையில் இருப்பதை எதிர்க்கிறோம். ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்தில், அதாவது 5ஆம் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதானமான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வரவு செலவு திட்டம் மூலம் பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தமைக்கு ஜனாதிபதிக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் 25 நாட்கள் தொழிலுக்கு சென்றால்தான் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் எம்பி குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற அடுத்த வருடத்துக்கான ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம். அதே போல ஹட்டன் மாநகரத்துக்கு, ஹட்டன் நகரத்துக்கு 500 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே காலத்தில் நாங்களும் கொடுத்திருந்தோம், இல்லைன்னு சொல்றது. நாங்கள் தான் ரோட்டு போட்டோம்னு நீங்க சொல்ல முடியாது. ராஜபக்சவும் ரோட்டு போட்டாரு, கோட்டாபாயும் ரோட்டு போட்டாரு, சந்திரிகாவும் ரோட்டு போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. நீங்களும் போடுறீங்க, ரொம்ப நல்லது. தன்மை உள்ள பாராதனோ அப்படி கமத்தியங்க. ஓ குறிப்பாக வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு பெருந்தோட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசாங்கம் ஒன்றினுடைய வரவு செலவு திட்டம் ஒன்றின் மூலம் பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும் என்று நினைக்கிறேன். அதனால் ஜனாதிபதிக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் அரசாங்கத்தில் இருக்கும் அனைவரையும் அக்கறையும் அனுதாபம் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனுதாபத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால் இந்த சம்பள அதிகரிப்பை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள். பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு கம்பெனிகளிடமிருந்து 200 ரூபாவும் அரசாங்கத்திடமிருந்து 200 ரூபாவும் வழங்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருக்கிறார். அரசாங்கம் வழங்க தீர்மானித்த 200 ரூபாவுக்கு நாங்கள் எமது பூரண ஆதரவை வழங்குவோம். எமது மக்களுக்கு ஏதாவது கிடைப்பதற்கு யாராவது எதிர்ப்பு என்றால் அதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். சிலவேளை நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் இடம் இருக்கிறது. இது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதே நேரம் 25 நாட்கள் தொழிலுக்கு சென்றால்தான் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. கம்பெனிகள் 25 நாட்கள் வேலை வழங்குவதாக தெரிவித்து 20 நாட்கள் மாத்திரமே வேலை வழங்கிவிட்டு இந்த 200 ரூபாய் வழங்குவதை நிறுத்த முடியாது. அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்குரிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். இதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் வழங்க வேண்டும். மேலும் இந்த நாட்டில் சமூக நீதி மற்றும் நலன்கள் இன, மத, ஏழை, பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அதே போன்று 2009 யுத்தம் நிறைவுக்கு வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிங்கள மக்களால் கடவுளாக பார்க்கப்பட்டார். அந்த காலத்தில் அவர் தமிழ் மக்களுக்கு தீர்வாக கொடுக்க வேண்டும் என்று எதையாவது கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதனை அவர்கள் செய்யவில்லை. அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்தார்களே தவிர தமிழ் மக்களுக்கு தீர்வு ஒன்றை வழங்க வேண்டும் என சிந்திக்கவில்லை. தற்போது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட 3/2 பெரும்பான்மை ஆதரவுடன் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. எனவே மலையக மக்களின் அனுதாபம் பற்றி பேசுவது போல் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பாகவும் பேசுங்கள். அதற்கு ஒரு தீர்வை கொடுங்கள். அதற்கான ஒரு அடையாளமாக மாகாண சபை தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்கத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்குங்கள். மாகாண சபை என்பது தமிழ் மக்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, சிங்கள மக்களுக்கும் உரித்தானதாகும். பாராளுமன்றத்தினால் செய்ய முடியாத சில வேலைகளை மாகாண சபையினால் மேற்கொள்ள முடியும் என்ற கருத்தும் அவரால் நேற்றைய தினம் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.